என்னோட சின்ன பையன் வந்து 2nd கிரேட் படிக்கிறான். அவன் வந்து ரொம்ப நாளாவே கிரீன் பொடி செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டிருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு இதை நான் பண்ணி. என்னோட பசங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்கிறானுங்க. ஸ்கூல் போற பசங்களுக்கு பிடிச்ச காம்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல என்னோட பசங்களுக்கு பிடிச்சதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ராகி தோசை, முருங்கைக்கீரை பொடி. ராகி தோசைன்னு இல்லை, எல்லா மில்லட்ஸ் தோசை இட்லியுமே என்னோட பசங்களுக்கு பிடிக்கும். அது கூடவே முருங்கைக்கீரை பொடி இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பேலன்ஸ்டாக சாப்பிடலன்னு கவலைப்பட்டோம்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா கவலையே பட வேணாம். ஏன்னா வந்து முருங்கைக்கீரை பொடியில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே வந்து உடம்புக்கும் நல்லது. நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இவ்வளோ எண்ணெய் ஊற்றாமல் தோசை மேலே தூவி விட்டு சாப்பிடலாம். நிறைய விதமான காம்போவில் வந்து நம்ம அரைக்கலாம். அன்னைக்கு நான் அரைச்சிருந்தது வந்து 1 கப்பு உளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 1/2 கப்பு கருப்பு எள்ளு, 1 கப்பு நிலக்கடலை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து நிழல் காய்ச்சல்ல காய வச்சு அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வரமிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். முக்கியமாக வந்து முருங்கைக்கீரையை வந்து நம்ம காய வைக்கும் போது தண்ணியில் அலசி காய வச்சா சீக்கிரம் வீணாக போயிடும். ஸோ நல்லா தூசியெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு அதை நிழல் காய்ச்சல்ல காய வச்சாலே போதும்.